பார்க்க போகிறது என்னென்னா ஒரு மேக் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, யூஸிங் இது மூலிமா பைத்தான் ப்ரோக்ராம் மூலிமா என்னென்னா மேக் ஐடியை சேஞ்ச் பண்ண போகிறோம். எதனால் மேக் ஐடி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளாம் வந்து நம்ம வெப் ப்ரௌசரில் போய் ப்ரௌஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ப்ரௌசரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதே என்னென்னா மேக் ஐடி வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல மேக் ஐடி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்மளோட லைவ் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து டைனமிக், எப்போ வேணால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் ஐபி வந்து என்னென்னா மேக் ஐடி மட்டும்தான். அதை வச்சு தான் ஈஸியாக நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதனால் நம்ம இந்த மேக் ஐடியை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறோம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் இதுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் காமிக்கிறேன். திஸ் சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இம்போர்ட் சப் ப்ராசஸ். இப்போ வந்து என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்க ப்ரோக்ராம் வந்து சப் ப்ராசஸ், அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து சப் ப்ராசஸ். ஓகேங்களா, அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். தென் இம்போர்ட் பண்ண வாட்டி என்னென்னா மேக், திஸ் இஸ் வந்து என்னென்னா வேரியபிள் நேம், சாரி மைக், இதை மைக்குன்னு மாற்றிக்கலாம். 1 minute. ஓகே, மைக், திஸ் இஸ் வேரியபிள் நேம் அண்டு இன்புட்டுங்கிறது என்னென்னா நம்ம வாங்குகிறேன் இன்புட். யார்கிட்டேருந்து வாங்குறோன்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறோம். தென் என்ன வாங்குகிறோம், மேக் ஐடி வந்து யூசர்கிட்டேருந்து நீங்களே ஒரு மேக் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கிடுறோம். தென் வாங்கின வாட்டி என்னென்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து பேக்ரவுண்டில் நடக்க போகுது. தென் சப் ப்ராசஸ், இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஆல்ரெடி இது அங்கே பாருங்கள் சப் ப்ராசஸ் இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை தூக்கி இங்கே போடுறேன். அதுக்குள்ளே கால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து நான் கூப்பிட்றேன். subprocess.call. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னா நான் இந்த கமெண்ட் எழுதுகிறேன். இந்த கமெண்ட் என்னென்னா எனக்கு வந்து நெட்வொர்க் டவுன் பண்ணால் மட்டும் தான் வந்து நான் மேக் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைனா மேக் ஐடியை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் என்னென்னா ifconfig etho 0 ஸ்பேஸ் டவுன். ஓகேங்களா, இது போட்டோன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் வந்து டவுன் ஆகி போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மேக் ஐடி பார்த்திங்கன்னா ifconfig, இதுதான் நம்மளோட மேக் ஐடி. ஓகேங்களா, ifconfig ஈத்தோனா என்ன ஒன்றும் இல்லை, இந்த ஈத்தர்நெட் அதோட நேம். ஓகேங்களா, அதை வந்து டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணால் மேக் ஐடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஷெல், லினக்ஸில் வந்து ஷெல் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஷெல் வந்து ட்ரூ. அந்த ஷெல் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கால் பண்ணுறேன், எனக்கு வந்து நீ வந்து ஷெல் ஓப்பன் பண்ணி எனக்கு இதில் வந்து சேஞ்ச் பண்ணிடாது அப்படின்னு சேஞ்ச் பண்ண வேண்டி. தென் இது என்ன ப்ராசஸ் ஆகுனா, தென் ifconfig சேம் அதே ஈத்தோ hw ஈத்தர். hwனா என்னென்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பேராமீட்டர். தென் ஈத்தருங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு நேம், ஐடென்டிஃபை நேம் மாட்டோம். இங்கே பாருங்கள் ஈத்தர், அந்த நேம் தான் வந்து நான் என்னென்னா ப்ரோக்ராமில் போட்டிருக்கேன். தென் இது வந்து மேக் ஐடி. ஓகேங்களா, இப்போ நான் வந்து அந்த மேக் ஐடி வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி யூசர்ட்டு மேக் ஐடி வாங்கிட்டோம். ஓகேங்களா, அந்த மேக் ஐடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிக்ளேர் பண்ணேன். இங்கே வந்து மைக்குன்னு வாங்கி வச்சுக்கணுமா, அந்த மைக்கு தான் வந்து நம்ம இங்கே மைக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ண மாட்டோமா, சேஞ்ச் பண்ணால் சேம் அதே ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ போட்டுருவோம். தென் அப்புறமேட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன், எனக்கு மேக் ஐடி வந்துருச்சு. எனக்கு இப்போ வந்து என்னென்னா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் அப் பண்ணிடலாம். அப் பண்ணோடனே என்னென்னா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். ஓகேங்களா, தென் இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, இங்கே வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பைத்தானில் வந்து நான் எப்படி ரன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 minute. ஓகே, 00.445566 sorry 77 wait and see. ஓகே, தென் 88 நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன போட்டிருக்கோம், 0லேருந்து 5 வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து நான் பாருங்கள் போட்டேன். தென் இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணிடுவோம். நான் கிளியர் கொடுத்துறேன். தென் ifconfig சேம் அதே ifconfig கொடுத்துறேன். தென் இங்கே பாருங்கள் என்ன ஆச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்தது நம்ம கொடுத்தது வந்துருச்சா, இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது அப்படி இங்கேயும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து நம்ம பைத்தான்லையும் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்னா இந்த ஐடி தான் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பைத்தான் 3 ஸ்பேஸ் மேக் changer.py அதுதான் வச்சுருக்கேன். இப்போ நான் பாருங்கள் 00. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 44 கொடுத்துருக்கு, லாஸ்ட்டாக 8 வரைக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா 99லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 99
88.77.66.55 ஓகேங்களா. தென் என்டர். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணாதது 004லேருந்து 8 வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறது அதுதான் முன்ன ஐடியா இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வியூ பண்ணி பார்த்தா இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க ஐடி வந்து நமக்கு வியூ ஆகும். மேக் ஐடி ifconfig seat. ஓகே, தென் நம்ம கொடுத்துருக்க ஐடியும் இதுவும் ரெண்டு சேமாக இருக்குது. ஓகேவா, இதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு மேக் ஐடியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ காய்ஸ், see you next time, bye.